கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை. தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்கின்றது, ஆனாலும் எங்கள் தேவனிடத்தில் மன்னிப்பும் இரக்கங்களும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கின்ற தேவன், நம் மீது மனம் இறங்குகின்ற தேவன். இந்த தேவன் சதா காலங்களிலும் நம்மோடு இருக்கின்ற தேவன் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கின்ற நாம் அந்த வார்த்தையை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கின்றது, என்ன கற்றுக் கொடுக்கல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே என்ன மாதிரி கிரியேட் பண்ணுகின்றது என்பதை நாம் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் என்ன தான் பாவம் செய்தாலும் அவனுக்குன்னு ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையை நோக்கி ஓடுகின்ற பொழுது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து, கர்த்தாவை நான் செய்த ஒவ்வொரு பாவத்திற்காகவும் சாபத்திற்காக மன்னியும் என்று கெஞ்சுகின்ற பொழுது அவர் இரக்கங்களினாலும் மிகுந்த மன இரக்கத்தினாலும் தயவாய் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க வல்லவராக இருக்கின்றார். இந்த தேவனுடைய அன்பை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக அற்புதங்கள், அடையாளங்கள், கிரியைகள் ஊழியத்தில் எழுப்பக்கூடிய அநேக காரியம் நாம் காண முடியும். இன்றைக்கி உடைந்து போன இருதயங்களுக்கு தேவன் காயத்தை கட்டுகின்றார். நொறுங்குண்ட இதயத்தை தேவன் மனமாக செய்கின்றார். வியாதினால், பலத்தினால், சாபத்தினால், விபச்சாரத்தினால், இப்படி என்னென்ன பாவங்கள் இருக்கின்றோ அந்த பாவத்திலிருந்து இந்த தேவன் நேர்த்தியாய் விடுவித்து அவர்களை காக்க வல்லவராக இருக்கின்றார். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த மாதம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்தம், இதோ நான் சகலத்தை புதிதாக்குறேன் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அழகான ஒரு அறிவுரை என்னவென்று பார்த்தார். எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்பும் உண்டு என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அந்த இரக்கத்தை மன்னிப்பும் பெற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை தேவன் பட்சமாய் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் மிகுந்த மன இறுக்கத்தோடு நம்மை தூக்கி, என் மகனே, என் மகளே, நான் உன்னோடு கூட இருக்கேன், பயப்படாத, கலங்காத, திகையாத, உன்னுடைய பாவங்களுக்காக தான் நான் சிலுவையில் மறுத்தேன் என்று சொல்லி, நான் முற்றிலுமாய் உன்னை மன்னித்து விட்டேன், என்னுடைய வார்த்தையை நினைத்திரு, பிரமாணங்களை கைக்கொள்ளு, எனக்குள்ளே உண்மை உத்தமாய் வாழ கற்றுக்கொள்ளு, கட்டாயம் உன் சந்ததியை தலைமுறை தலைமுறையாக இதோ நான் சகத்தையும் புதிதாக்கி என்ற வார்த்தையின்படி ஆசீர்வாதத்தையும் மைசத்தையும் காண்பார்கள் சந்தேகமில்லை. கர்த்தர் தாமே நம்மிடம் வாசிப்பாராக. ஆமென்.